வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 சீரீஸில் இன்றைக்கி 21வது வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி செஷனில் கிரேட் 7 டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய பயாலஜி சாப்டர் தான் பார்க்க போகிறோம். எந்த யூனிட் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸானமி ஹைரார்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். Taxonomy is a branch of biology that refers to the process of classifying the different living organisms. So classification அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா not only classifying them, we are arranging them in hierarchies. For example, unicellular, multicellular அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ மல்டிசெல்லுலரில் பார்த்தீங்க அப்படின்னா we are having plants and then we are having animals. ஸோ அனிமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா we are having vertebrates and then invertebrates. வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸை ஒவ்வொரு லெவலாக அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் இன்டு சக்ஸசிவ் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வித் பிளட் வித்தவுட் பிளட் அப்படின்றது. ஸோ வித்தின் த அனிமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கர்ஸ், ஃப்ளையர்ஸ், ஸ்விம்மர்ஸ் அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளாஸிஃபை பண்ணால் மட்டும் போதாது, வி ஹாவ் டு நேம் தெம் ஆஸ் வெல். ஸோ அதுக்காக தான் வந்து பைனாமினல் நாமன்கிளேச்சர் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்பர்ட் பவுஹின் அப்படின்றவர் தான் இன் 1623. Then it was implemented by Carolus Linnaeus in 1753. He is also called as father of modern taxonomy. Carolus Linnaeus ஓட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைரார்கி ஆஃப் கேட்டகரிஸ், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பைனாமினல் நாமன்கிளேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணுறது, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேம் பண்ணுறது. ஸோ கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 கேட்டகரியாக 7 லெவலாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ வி ஆர் ஹேவிங் டொமைன் அண்ட் கிங்டம், டிகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஓ, ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீனஸ், அதுக்கப்புறம் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த உல்ஃப் எக்ஸாம்பிளாக எடுத்திருந்தோன்னா ஸோ டொமைன் வந்து யுகேரியா, கிங்டம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமாலியா, அதுக்கப்புறம் ஃபைலம் கார்டேட்டா, தென் கிளாஸ் மமாலியா, ஆர்டர் கார்னிவோரா, ஃபேமிலி கேனிடே, ஜீனஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேனஸ், ஸ்பீஷியஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூப்பஸ். ஸோ நேம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் த கேனிஸ் லூப்பஸ் அப்படின்றது தான் நேம். ஸோ இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீனஸ், ரெண்டாவது பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீஷியஸ். ஸோ இந்த 2 பார்ட் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைனாமினல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவரையும் இருக்கக்கூடிய எஸ்டிமேட் பண்ணப்பட்ட 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸில் அரௌண்ட் 1.5 மில்லியன் ஸ்பீஷியஸ் வந்து நம்ம நேம் பண்ணிட்டோம். டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இட் வாஸ் ப்ரப்போஸ்டு பை வித்தேக்கர் இன் 1969. இட் இஸ் பேஸ்ட் ஆன் 4 parameters. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ 5 கிளாசிஃபிகேஷன், 4 parameters. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டொமைன் இருக்குது. வி ஆர் ஹேவிங் பாக்டீரியாஸ் 1 domain, ஆர்ச்சியா இன் 2nd domain அண்ட் யூகேரியா இன் த 3rd. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிங்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ பாக்டீரியா எல்லாத்தையும் சேர்த்து மொனேரா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தென் யூகேரியாட்ஸில் ப்ரோட்டிஸ்ட், ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல். ஸோ இதனால தான் இதை வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம் மொனேரா, இட் இன்க்ளூட்ஸ் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா மட்டும் இல்லை, ப்ளூ க்ரீன் ஆல்கே ஆஸ் வெல். ஸோ எல்லா ஆல்கேயும் இல்லை, ஒன்லி த ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீஸ் ஆர் ப்ரோகேரியாட்ஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் டசன்ட் ஹாவ் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் அப்படின்றது. ஸோ நியூக்ளியஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்காது அப்படின்றது ப்ரோகேரியாட். இது இல்லாமல் ஆர்கனைஸ்டாக இருந்தால் யூகேரியாட். ஸோ யூகேரியாட்ஸ் யூஸ் டு ஹாவ் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஐடியா. ஸோ கிங்டம் மொனேரா இஸ் அ ப்ரோகேரியாட் விச் டு நாட் பொசஸ் ட்ரூ நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெம்ப்ரெயின் பவுண்டு ஆர்கனல்ஸும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துருப்போம் மைட்டோகாண்ட்ரியா,
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்கை பாடிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைபோசோம்ஸ். இந்த மாதிரி வந்து செல் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனல்ஸும் வந்து இந்த மொனோரா கிங்டமில் ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செல் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ அது வந்து பார்க்கணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ராபிக் as well as ஆட்டோட்ராபிக். ஸோ பாக்டீரியாலாம், சில பாக்டீரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிரோட்ராபிக்காக இருக்கும். வேறஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்றது குளோரோஃபில் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆட்டோட்ராபிக். ஸோ இட் ஹாஸ் டு டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷன். வேறஸ் ப்ளூ க்ரீன் ஆல்கே ப்ரொடியூசஸ் இஸ் ஓன் ஃபுட். ஸோ அதனால தான் ஆட்டோட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் எய்தர் ஹெட்டிரோட்ராப் ஆர் ஆட்டோட்ராப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டிஸ்டா. ஸோ பிஃபோர் தட் வி ஹாவ் டு பி கிளியர் ஆன் டூ திங்ஸ். ப்ரோகேரியாட், யூகேரியாட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர் அப்படின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கோம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் கேன் பி எய்தர் ப்ரோகேரியாட் ஆர் யூகேரியாட். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்டி செல்லுலர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி யூகேரியாட்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். இந்த கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குரூப் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஆல்கே, ரெண்டாவது வந்து புரோட்டோசோவன். ஸோ ஆல்கே மேபி யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆட்டோட்ராபிக். ஆட்டோட்ராபிக் அப்படின்னா பை யூஸிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இட் கேன் ப்ரொடியூஸ் இஸ் ஓன் ஃபுட் அப்படின்றது. ஸோ ரெண்டாவது புரோட்டோசோவன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அமீபா அண்ட் பாரமேஷியம். தீஸ் ஆர் ஹெட்ரோட்ராபிக். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டிஸ்டாவில் பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் ஹேவிங் ஆட்டோட்ராப், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிரோட்ராப் ரெண்டு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆல்கே கேன் பி எய்தர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். ஸோ இந்த ஐடியாவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்கை. ஸோ ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கிற மாதிரி இதுவும் யூகேரியாட். ஸோ இதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா யூனிசெல்லுலாரும் இருக்குது, மல்டி செல்லுலாரும் இருக்குது அப்படின்றது தான். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டீகம்போசஸ் த டெட் அண்ட் டிகே மேட்டர் அப்படின்ற பாசிபிலிட்டியும் இருக்குது. இல்லை பேரசைட்டிக் நியூட்ரிஷன், ஏற்கனவே உயிரோடு இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் மேலே வந்து பேரசைட்டாக உட்காந்து அதுலேருந்து நியூட்ரிஷன் எடுக்கிறது ரெண்டாவது பாசிபிலிட்டி. ஸோ எதர் சாப்ரோஃபைட் ஆர் பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோல்ஸ், மைல்டியூஸ், மஷ்ரூம்ஸ் அண்ட் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் அப்படின்றது யூனிசெல்லுலார். ஸோ மஷ்ரூம் அப்படின்றது மல்டி செல்லுலார். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ச்சே, அனிமாலியா அப்படின்னு ரெண்டு கிங்டம் பார்க்க போகிறோம். ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் மல்டி செல்லுலர் அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் யூகேரியாட்ஸ். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மல்டி செல்லுலராக இருந்தால் யூகேரியாட்டாக தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் டிஃப்ரெண்ட். பிளான்ஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட், தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆட்டோட்ராப். வேரஸ் அனிமல்ஸ் ஆர் கன்சிடர்ட் as heterotroph because it has to depend on some other for its nutrition. ஸோ செல் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸில் செல் வால் இருக்கும், அனிமல்ஸில் செல் வால் இருக்காது அப்படின்றது. ஸோ பிளான்ஸ் வந்து இம்மொபைலாக இருக்கும், வேறஸ் அனிமல்ஸ் ஆர் மொபைல் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா we are having further classification in plants. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா சீட் பியரிங், நான் சீட் பியரிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். சீட் பியரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. வேறஸ் அனிமல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ் இருக்குது. வெர்டிபிரேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 கிளாஸிஃபிகேஷன்: ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேட்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து செல் டைப் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ மொனேரா மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோகேரியாட். ஸோ இந்த ஐடியா ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரோகேரியாட்டாகவே இருந்தாலே நம்மளுக்கு என்னான்னு தெரியும். ஸோ நியூக்ளியஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஸோ தட்ஸ் வை நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஞாபகம், நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட் இன் ப்ரோகேரியாட் அப்படின்னு சொன்னாலும், நியூக்ளியஸ் இஸ் நாட் ஆர்கனைஸ்ட் இன் ப்ரோகேரியாட் அப்படின்னு சொன்னாலும் ட்ரூன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ யூனிசெல்லுலார். ஸோ மொனேராவும் யூனிசெல்லுலராக இருக்குது, ப்ரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலராக இருக்குது. ஃபங்கை வந்து மோஸ்ட்லி மல்டி செல்லுலார், பட் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ அது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்லுலர் லெவல் யூனிசெல்லுலராக தான் இருக்குது அப்படின்றது. தென் மல்டி செல்லுலராக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் லூஸ் டிஷ்யூஸ் இருக்குது.
பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ லெவலில் இருக்குது, ஆர்கன் லெவலில் இருக்குது. அனிமல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸ்டாக சேஞ்ச் ஆகி டிஷ்யூஸ் இருக்குது, ஆர்கன்ஸ் இருக்குது அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம்ஸே இருக்குது அப்படின்றது. தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆட்டோட்ராப்ஸாக இருக்கிறது. ஸோ மொனேராவில் ஆட்டோட்ராப்ஸ் இருக்குது, ப்ரோட்டிஸ்டாவில் ஆட்டோட்ராப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிளான்ஸ் ஆஸ் யூஷுவல் இட் இஸ் ஆட்டோட்ராப்ஸ். அது வந்து நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் photosynthesis, by using photosynthesis it can able to produce its own food அப்படின்றது தான். ஸோ மொனேரியாவில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are having the example of blue green algae. That's why we are considering it as autotrap. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டிஸ்டாவில் ஆல்கே இருக்குது, அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஆட்டோட்ராப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இல்லாமல் மொனேரியாவில் பாக்டீரியா இருக்குது. ஸோ இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் ப்ரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா we are having the example of protozoa. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். தென் ஃபங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக் அண்ட் சிம்பயோட்டிக். பாராசைட்டிக் அதுக்கப்புறம் சிம்பயோட்டிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 ஆர்கானிசம்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாராசைட்டிக் ரிலேஷனில் ஆர் மியூச்சுவல் இன்ட்ராக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட்டாக இருக்கும், இன்னொரு ஆர்கானிசம் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றது. இட் டென் டு லூஸ் அப்படின்றது. ஸோ சிம்பயாட்டிக் மியூச்சுவல் இன்ட்ராக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா போத் த ஆர்கானிசம் டென் டு கெட் பெனிஃபிட்டட். 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா 2 பேருக்கும் அட்வான்டேஜ் அப்படின்றது. ஸோ அதை தான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஹேவிங் சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன், மீன்ஸ் இட் கேன் கெட் த நியூட்ரிஷன் ஃப்ரம் டெட் அண்ட் டிகே மெட்டீரியல். அதுக்கப்புறம் பாராசைட்டிக் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பயோட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்றது தெரியும். தென் எக்ஸாம்பிள்ஸில் சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் மேஜராக பார்த்திங்க அப்படின்னா we have to know about ஸ்பைரோகைரா, ரைசோபஸ், அகாரிகஸ். இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். மேபி ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு கொடுத்தா நம்ம தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பைரோகைரா இஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோட்டிஸ்டா. ஸோ இட் இஸ் அன் ஆல்கே. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரைசோபஸ், அகாரிகஸும் ஆல்கே அப்படின்னு எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இட் இஸ் அ ஃபங்கஸ். இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்கை. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த செஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செஷனில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் கிளாஸிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனிமல் கிளாஸிஃபிகேஷனை தனியாக பார்ப்போம். தேங்க்யூ ஆல். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லிங்க்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணுங்கள்.